வெல்கம் பேக் டு சேனல். ரீசெண்டாக தெலுங்கில் வெளிவந்திருக்கிற ஒரு மிஸ்டிக் கலந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் ஷம்பாலா. இந்த படத்தில் நம்ம ஆதி சாய்குமார் தான் லீடர்லாம் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் படம் வந்து தியேட்டர்லையுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் படத்துக்கு கலெக்ஷனுமே ஒரு டீசெண்டான கலெக்ஷன் கொடுத்துச்சு. ஸோ படம் பார்த்த ஆடியன்ஸ்க்குமே இந்த படம் ஓரளவுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ நானுமே இந்த படத்தை பெருசாக ட்ரை பண்ணல. ஆனால் ஸ்டோரி வைஸாக பார்க்குறப்ப கதை கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் பிளேலையுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. எங்குமே பெருசா லேக் அடிக்காம ஒரு மாதிரி நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. கதைன்னு பார்த்தாக்க வானத்துல இருந்து ஒரு கிராமத்துல ஒரு விண்கல் ஒன்று விழுது. அந்த விழுந்ததுனால அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே ரொம்ப பயப்படுறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் அந்த விண்கல்னால வந்து நிறைய சாபம் வரப்போகுது, நிறைய சம்பவம் நடக்க போகுதுன்ற மாதிரி மக்கள் நம்பிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு மித்து தான், இது வந்து உண்மையாகவே வந்து சயின்ஸ் தான் எப்படி அந்த ஊர் மக்களுக்கு எடுத்து புரிய வைக்கிறாரு அப்படின்றதையும் அண்ட் ஆதி கண்டுபிடிச்ச சில விஷயங்கள் என்னன்றதையும் தான் இந்த படத்தோட கதையாகவே கொண்டு போயிருக்காங்களாம். ஸோ நானுமே இந்த படத்தை பார்க்க தமிழ் டப்பிங்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு தமிழ் டப்பிங்கோட தான் இந்த படம் நமக்கு ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுறப்ப ப்ரீமியர் பண்ணுவாங்க. இப்போ தெலுங்கு சைடில் இருந்து தெலுங்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. படத்தை இப்போ வருகின்ற ஜனவரி 22 உங்களுக்கு தெலுங்கில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. 24 hours இயர்லி ப்ரீமியராகவும் ஜனவரி 21 அன்றைக்கி உங்களுக்கு ப்ரீமியர் மெம்பர்ஷிப் கார்டுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து 1 day பிஃபோராகவே உங்களுக்கு ப்ரீமியர் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தெலுங்கில் மட்டும் இப்போதைக்கு நமக்கு வருது. நமக்கு ஒன்ஸ் ப்ரைம் டேல ஆட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு தமிழ் டப்பிங்கில் கண்டிப்பாக வெளியே வந்துடும். ஸோ ஸ்டே டியூன். இப்போதைக்கு இந்த படம் தெலுங்கில் மட்டும் கொண்டு வராங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க தெலுங்கில் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரைமில் ஆட் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் உங்களுக்கு பிரைமில் மேக்ஸிமம் ஸ்ட்ரீம் ஆகும். ஸோ ஸ்டே டியூன். ஸோ பார்க்கலாம் படம் உண்மையிலே அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்கலான்னு. ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த படம் ஓரளவுக்கு வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே எங்கேஜிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஆதி சாய்குமாருடைய ஒரு கம்பேக் மூவியாகவும் இந்த படம் பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ பார்ப்போம் இந்த படம் வந்து இன்னும் இந்த மாதிரியான ஆடியன்ஸ் ரிவ்யூஸ் தமிழ் ஆடியன்ஸ்கிட்ட வரப்போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் தமிழ் டப்பிங் இந்த படம் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இந்த படத்துக்கு தமிழ் டப்பிங் இருக்குது, இன்னும் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணல. நமக்கு மேக்ஸிமம் வந்தால் ப்ரைமில் தான் வரும். ஸோ ஸ்டே டியூன்.